அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை லக்ஷ்மி பஞ்சமி. இரவு 7 மணி முதல் நாளைய தினம் அதிகாலை 4 மணிக்குள் இந்த எளிமையான பணவசிய தாந்திரிகத்தை செய்து பாருங்கள். 10 ரூபாயும் 10 கோடியாக மாறும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு அன்றைய தினம் வராகி அன்னையை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரகசிய தாந்திரிக முறை. இந்த தாந்திரிகம் செய்யறவங்க நீங்க குளித்திருந்தால் மட்டும் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளிச்சிருந்தாலே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். சப்போஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா குளிச்சுட்டு இந்த தாந்திரிகத்தை செய்வது நல்லது. அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தலையில் 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை தாராளமாக நீங்க செய்யலாம். நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் பங்குனி மாத அமாவாசை முடிந்து வரக்கூடிய பஞ்சமி. இதை லக்ஷ்மி பஞ்சமின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறையாக இருந்தாலும் அதற்கு கோடி மடங்கு அதிகமாக பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைய லக்ஷ்மி பஞ்சமியை முன்னிட்டு ஆல்ரெடி காலை நேரத்தில் ஒரு பதிவு நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த பதிவை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க கட்டாயமாக நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி காலை 7 மணி 56 நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி துவங்கியது. நாளைய தினம் ஏப்ரல் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4 மணி அளவில் பஞ்சமி திதி நிறைவு பெறுதுங்க. வராகி அம்மன்னாலே அவங்க இரவு நேர தேவதை. இரவு நேரம் செல்ல செல்லதான் வராகி அன்னையினுடைய பராக்கிரமம் வெளிப்படும். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் ஏப்ரல் 2ஆம் தேதி இன்றைய தினம் இரவு 7 மணி முதல் நாளைய தினம் ஏப்ரல் 3ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்குள் எப்ப வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 2 பொருட்கள் மட்டும் தாங்க. ஒன்று, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பராக இருக்கலாம், அல்லது கிரீன் கலர், ப்ளூ கலர், எல்லோ கலர்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்டிக்கி நோட் போல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஒரு 10 ரூபாய் தாள் நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க 10 ரூபாய் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. 20 ரூபாய், 50, 100, 500னு எந்த நோட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க வச்சிருக்கிற அந்த சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ல வராகி அம்மனுடைய பணவசிய மந்திரத்தை ஒரு முறை நம்ம எழுதணும். எழுத வேண்டிய மந்திரம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. ஓம் ஸ்ரீம் க்ளீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. அவ்வளவுதாங்க. ஒரே ஒரு முறை ரெட் கலர் பெண்ணால எழுதினால் போதும். நீங்க இங்கிலீஷ்ல வேணும்னாலும் எழுதிக்கலாம், அல்லது தமிழ்லையும் எழுதிக்கலாம். ரெட் கலர்ல தாங்க நம்ம எழுதணும், சிவப்பு நிறத்துல தான் நம்ம எழுதணும். இப்ப ஒரு ரூபாய் நோட்டு நீங்க எடுத்துக்கோங்க. ஓரளவிற்கு புது நோட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப கசங்கி போன அல்லது கிழிந்து போன நோட்டெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டாம். இப்ப நம்ம மந்திரம் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பரை ரூபாய் நோட்டுக்குள்ள வச்சு மடிச்சு ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் போட்டு நீங்க கட்டிடுங்க. அல்லது ஒரு நூல் போட்டு கூட, த்ரெட் போட்டு கூட நீங்க கட்டி வைக்கலாம். எந்த கலர் ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். ரூபாய் நோட்டுக்குள்ள நம்ம மந்திரம் எழுதி வச்சிருக்க அந்த பேப்பர் இருக்கணும். இப்ப சுருட்டி வச்சிருக்கும் இந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. இந்த ரூபாய் நோட்டை நம்ம செலவு செய்யவே கூடாதுங்க. அது அப்படியே இருக்கட்டும். இன்றைய லக்ஷ்மி பஞ்சமியில் இந்த எளிமையான தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசிய பொருட்கள் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. நம்ம கிட்ட ஜோதிடம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட ஒரிஜினல் கருங்காலி மாலையை வாங்கி நம்ம பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம
நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலை உட்பட சில முக்கியமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி நம்ம கொடுக்கிறோம். சோ இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கண் திருஷ்டி, ஏவல் பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை தாராளமாக அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் தாந்திரிக குணமும் கொண்டது. ஆகர்ஷண சக்தி மிக மிக அதிகம். தினமும் ஒரு 5 நிமிடங்கள் இந்த கட்டையை ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல புடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை மின்னல் வேகத்தில் அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை தரும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேர்லாம் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்த கட்டம் போக முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் இருக்காது, முன்னேற்றமும் இருக்காது. அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் எளிதில் வெற்றி பெறும். இதை தாண்டி பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரின் அருளை பூரணமாக பெற்றுத் தருவது இந்த வைஜெயந்தி மாலை. அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. அதிகமாக கோபப்படுறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஆகிறவங்க இந்த லாவா மாலையை அணிந்தால் உங்களுடைய டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். இன்னும் சில பேர் மன அழுத்தத்தில் இருப்பாங்க. மைண்ட் டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, அதிகமா நெகட்டிவ் தாட்ஸ் வரவங்க, எதிர்மறை எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குன்னு சொல்றவங்களும், மனோபயம் அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த லாவா மாலையை அணியும் போது டிப்ரெஷன் குறையும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. மனபயம் முற்றிலுமாக நீங்கும். இதை தாண்டி இந்த லாவா மாலையை நீங்க கையில பிடிச்சு பார்த்தாலே ஒரு நல்ல சில்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாலை அணியும் போது உடலிற்கும் அது நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது கோமதி சக்கரம். உங்க நிறைய பேருக்கு தெரியும். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நம்ம போட்டு வச்சாலே போதும். அது நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரமும் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே பணவசியத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள், தொழில் உத்தியோகம் செய்யற இடத்துல அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ் கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும். நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை அது கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே ஒவ்வொரு மாதமும் நம்ம பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னமும் பெருகி நமக்கு பலனை கொடுக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான தகவல்களை நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.